வணக்கம் நண்பர்களே, திரும்பவும் உங்கள் சந்திப்பது பெருமகிழ்ச்சி அடைகிறேன். நண்பர்களே, உடல் ஒரு அற்புதமான தொழிற்சாலை. அதை ஆரோக்கியமாக இயக்கி பராமரிக்க திறந்தவனே பகுத்தறிவாள் அப்படின்னு சொல்லி பெரியார் சொல்லியிருக்கார். சரிங்களா? மிக அற்புதமான வரிகள் இதுதான். உடல் ஓர் அற்புதமான தொழிற்சாலை, அதை ஆரோக்கியமாக இயக்கி பராமரிக்க திறந்தவனே பகுத்தறிவாள். அப்படின்னா நம்ம உடம்புக்குள்ள இருக்க ஒவ்வொரு உறுப்புகளும் அதோட வேலைகளை அது பாட இயங்கிக்கிட்டே இருக்கு, அந்த வேலையை செஞ்சுட்டு இருக்கு. அந்த உறுப்புகளுக்கு நம்ம சரியா பயிற்சி கொடுத்து அதை ஆரோக்கியமா வச்சிருந்தாதான் நம்ம உறுப்புகள் ஆரோக்கியமா இருக்கும். அதுக்கு பயிற்சி கொடுக்காம, அந்த உறுப்புகளுக்கு பயிற்சி கொடுக்காம வெறும் சதைகளுக்கும் எலும்புகளுக்கும் நரம்புகளுக்கும் மட்டும் பயிற்சி கொடுத்தோம்னா அந்த உறுப்புல இருக்க உறுப்புகள் கொஞ்சமா பழுதடைஞ்சு போயிடும். சரிங்களா? அதுதான் உடல் ஒரு அற்புதமா தொழிற்சாலை சொல்லியிருக்காரு. சில தொழிற்சாலை அதோட ஃபேக்டரிஸ்ல அதோட மிஷின்ஸ் அதோட வேலைகளை பார்த்துட்டு இருக்கு. அது நம்ம உடம்பும் ஒரு ஃபேக்டரி தான், ஒரு தொழிற்சாலை தான். அதுக்குள்ள இருக்க இதயம், நுரையீரல், கல்லீரல், அது நிறைய உறுப்புகள் இருக்கு இல்லையா, அது வேலைகளை பார்த்துட்டு இருக்கு. அதுங்களுக்கு நம்ம பயிற்சி கொடுத்து அதை இயக்கணும். இயக்குனாதான் நம்ம உடம்பு நல்லா ஆரோக்கியமா இருக்கும். அது மட்டும் இல்லாம உடம்புல கோடிக்கணக்கான உயிரணுக்கள் இருக்கு இல்லையா, அந்த உயிரணுக்களுக்கும் பயிற்சி கொடுக்கணும். அதுக்கெல்லாம் பயிற்சி கொடுக்கிற பயிற்சி தான் இப்ப நீங்க பார்க்க போறீங்க, வீரக்கலை பயிற்சி. சரிங்களா? முன்னாடி பார்த்தது பாத்தீங்கன்னா குத்து பார்த்தோம், நேர்குத்து பார்த்தோம், அப்படியே பக்கத்து குத்து பார்த்தோம், இப்படி பண்ணோம். அதுல முன் பக்கத்து குத்து பார்த்தோம். சரிங்களா? அதுல முன்னாடி பின்னாடி தடுக்கிறது, அதெல்லாம் பண்ணும் இல்லையா. இப்ப எத்துகள் பார்க்க போறோம். சரியா? எத்துனா கிக்ஸ். ஓகே, முதல்ல நேரம் நிற்குங்க. இப்ப நம்ம குத்துக்கு எப்படி நேரம் நின்னமோ அதே மாதிரி நேரம் நிற்குங்க. நேரம் நின்று பொறுமையா மெதுவா அழக காலத்துக்கு நில்லுங்க. அப்படி முதல் ஸ்டெப், ஃபர்ஸ்ட் ஸ்டெப் காலத்துக்கு நில்லுங்க. செகண்ட் ஸ்டெப் கால் நீட்டுங்க. அப்படி 3 கால் மடக்குங்க, 4 கீழே வச்சிருங்க. அவ்வளவுதான். அதே மாதிரி இந்த காலத்துக்கு நிக்கணும், நீட்டணும், மடக்கணும், கீழே வச்சிடணும். இது மாதிரி பொறுமையா ஒரு 10 வாட்டி செய்யுங்க. சரியா? மெதுவா கால் தூக்குங்க, நீட்டுங்க, மடக்குங்க, கீழே வைங்க. அது மாதிரி நல்லா கால் தூக்குங்க, நீட்டுங்க, மடக்குங்க, கீழே வைங்க. சில பேர் கால் தூக்கிட்டு முன்னாடி நீட்ட முடியாது, கஷ்டமா இருக்கும். அப்ப கீழே நீட்டிக்கணும், கீழே நீட்டி மடக்கிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்களா? இது மாதிரி ஒரு 20 வாட்டி நின்று மெதுவா காலத்துக்கு நீட்டி பண்ணிட்டு இதே அப்படி கொஞ்சம் வேகப்படுத்தணும். சரிங்களா? நேரம் நின்று காலத்துக்கு அடிங்க, அடிங்க. சரியா? நண்பர்களே, இதுல முதல்ல பாத்தீங்கன்னா காலுடைய பாதம் இப்படி இருக்கும். ஒரு அடுத்த ஸ்டெப் காலுடைய விரல் நல்லா தூக்குங்க, விரல் தூக்கிட்டு நல்லா நீட்டுங்க. இது அடுத்த எத்து. சரியா? அது கால் தூக்கி ஆடு. உங்களுடைய முன்ன டோஸ் இருக்கு இல்லையா, டோஸ் நல்லா வெளில வரும். நல்ல வெளில அது கிக் அடிக்கணும். நல்லா ஏத்தணும், கால் தூக்கி அது நீட்டணும். நல்லா கால் தூக்கி அது நீட்டணும். நல்லா முடிஞ்ச நல்லா கால் தூக்கி நீட்டுங்க, நீட்டி பழகுங்க. எந்த கால் தூக்கி நீட்டி பழகுறீங்களோ அந்த கால் நல்லா பலம் கொடுக்கும், நல்லா சக்தி கொடுக்கும். சரியா? இது 2வது கிக்கு. இப்ப 3வது பாத்தீங்கன்னா கீழே 1, அது 2, அது 3, அது 4. இது 3வது கிக்கு. 4வது நாடிக்கு இங்க மேல அடிக்கிறது, தூக்கி நாடிக்கு அது அடிக்கிறது. சரியா? மொத்தம் 4 கிக்கு. இது நல்லா பயிற்சி பண்ணிட்டு இது 4மே ஒன்னா சேர்த்து பண்ணணும். பாருங்க, நேரம் நிற்கணும். கீழே கிரவுண்ட் கிக், அப்டன் கிக், ஃபேஸ் கிக். காலுக்கு, கிரவுண்ட்க்கு, வயிற்றுக்கு, நாடிக்கு அடி போடணும். சரிங்களா? நண்பர்களே, இப்ப நம்ம 4 எத்து பார்த்தோம். 4மே நேர் எத்து பார்த்தோம் இல்லையா? கீழே காலுக்கு இங்க இந்த இடத்துல அடிக்கிறது, கிரானுக்கு அடிக்கிறது, அடிவேருக்கு அடிக்கிறது, நாடிக்கு அடிக்கிறது அப்படின்னு சொல்லி 4 கிக்கு. கீழே காலுக்கு இப்படி கிரானு, அடிவேறு, நாடி அப்படி பார்த்தோம் இல்லையா? இதே மாதிரி வரக்கூடிய அடுத்தது காணொலியில வேற எத்துகள் பார்ப்போம், கிக்ஸ் பார்ப்போம். சரியா? நண்பர்களே, வர வெள்ளிக்கிழமை தேர்தல் இருக்கு. எல்லாருமே மைக் சின்னத்துக்கு வாக்களிங்க. நாம் தமிழர்.